திருவழிபாடு ஆண்டின் 9ஆம் வாரம் வியாழக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். பாசுரம். விண் எழுகின்றது ஆதவன் தன்னலாய், கண்விழி இழந்து காலங்காலமாய் நேர்வழி விட்டு தவறியதாலே. தீமை ஒழிய தீப்பிழம்பு எழுந்தது, நம் ஒளி கிறிஸ்துவே அமைதியை அருள்வார். நம் தூய உள்ளமே அவருக்கு உரிமையாகும். நம் இதழ் கபடற்ற சொற்களை மொழிக, நம் உணர்வெல்லாம் இருளினை பகைக்க. இறைவா, எம் உடல் கரைப்படாமலும் நாவும் புரளி பேசாமலும் கண்ணையும் கையையும் அடக்கி ஆள்வோம். இந்நாள் முழுவதும் இதமாய் வாழ்வோம். வைகரை தொடங்கி மாலை வரை நம் செய்கை அனைத்தும் ஒளியுற காண்கிற தந்தையை, மகனை, தூய ஆவியாரை சிந்தையில் இருத்தி சேவை புரிவோம். ஆமேன். வீணையை யாழை விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். வீணையே யாழே விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். இறைவா, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். என் இடர் நீங்கும் வரை உம் ரெக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். உன்னதரான கடவுளை நோக்கி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கி நான் மன்றாடுகின்றேன். வானகத்திலிருந்து அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையும் வெளிப்படுத்துவார். மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவிடையே நான் கிடக்கின்றேன். அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை, அவர்களின் நா கூர்மையான வாள் போன்றது. கடவுளை வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக. பாரங்கும் ஒரு மாட்சி விளங்குவதாக. நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர். நான் மனம் உடைந்து போனேன். என் பாதையில் குழி வெட்டினர், அவர்களே அதில் விழுந்தார்கள். என் உள்ளம் உறுதியாக இருக்கின்றது, கடவுளை, என் உள்ளம் உறுதியாக இருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சை விழித்தெழு, வீணையை யாழை விழித்தெழுங்கள், வைகரை நான் விழித்தெழ செய்வேன். என் தலைவரை, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரை, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளை, வானங்களுக்கு மேலாக நீ உயர்வு பெறுவீராக. பாரங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். வீணையே யாழை விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். வீணையே யாழே விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். என் மக்கள் எனது வல்லமையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். மக்கள் இனத்தாரே, ஆண்டவரின் வாக்கை தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார்.
ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்காலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளமிக்க தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனிமேல் ஏங்கி தவிக்க மாட்டார்கள். அப்பொழுது கன்னிப் பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். குருக்களை செழுமையால் நிரப்புவேன். என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். என் மக்கள் எனது வல்லமையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் மிகுந்த புகழுக்கு உரியவர். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் மிகுந்த புகழுக்கு உரியவர். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீட்டிலிருந்து தம்மை அதன் கோட்டை என காட்டியுள்ளார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர், திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பேறுகால பெண் போல் அவர்கள் துடிதுடித்தனர். தர்சூசு கப்பல்களை கீழே காற்றினால் நீர் தகர்த்தெறிகின்றீர். கேள்விப்பட்டவாறை நேரில் யாம் கண்டோம். படைகளின் ஆண்டவரது நகரில், ஆம் கடவுளின் நகரில் கண்டோம். கடவுள் அந்நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுளை உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைத்து உருகினோம். கடவுளை உமது பெயரைப் போலவே உமது புகழும் பூ உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. சீயோன் மலை மகிழ்வதாக. யூதாவின் நகர்கள் உம் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு அக்களிப்பனவாக. சீயோனை வலம் வாருங்கள், அதை சுற்றி நடைபோடுங்கள். அதன் காவல் மாடங்களை எண்ணிக்கையிடுங்கள். அதன் மதில்களை கவனித்து பாருங்கள். அதன் கோட்டைகளை சுற்றி பாருங்கள். அப்பொழுது இனிவரும் தலைமுறைக்கு இதை உங்களால் விவரிக்க இயலும். இத்தகைய கடவுளை என்றென்றும் நம் கடவுள். அவரை நம்மை இறுதி வரை வழிநடத்துவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் மிகுந்த புகழுக்கு உரியவர். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் மிகுந்த புகழுக்கு உரியவர். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: விண்ணகம் என் அரியணை, மண்ணகம் என் கால்மனை. அவ்வாறு இருக்க எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள்? எத்தகைய இடத்தில் நான் ஓய்வு எடுப்பேன்? இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின, இவை யாவும் என்னால் உருவாக்கின என்கிறார் ஆண்டவர். எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்தருளும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தேன். ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்தருளும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தேன். நான் உம் கட்டளைகளை கடைபிடிப்பேன். ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்தருளும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்தருளும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தேன். முதல் வாசகம். யோபு நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் சூறாவளியினின்று யோபுக்கு அருளிய பதில். அறிவற்ற சொற்களால் என் அறிவுரையை இருட்டடிப்பு செய்யும் இவன் யார்? வீரனைப் போல இடையினை இறுக்கிக் கட்டு. வினவுவேன் உன்னிடம், விடை எனக்களிப்பாய். மண்ணகத்திற்கு நான் கால்கோள் இடும்போது நீ எங்கு இருந்தாய்? உனக்கு அறிவிருக்குமானால் அறிவிப்பாயா? அதற்கு அளவு குறித்தவர் யார்? உனக்குத்தான் தெரியுமே. அதன் மேல் நூல் பிடித்து அளந்தவர் யார்? எதன் மேல் அதன் தூண்கள் ஊன்றப்பட்டன? அல்லது யார் அதன் மூலைக்கல்லை நாட்டியவர்? அப்போது வைகறை விண்மீன்கள் ஒன்றிணைந்து பாடின. கடவுளின் புதல்வர் களிப்பால் ஆர்ப்பரித்தனர். கருப்பையினின்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி, காரிருளை பொதி துணியாக்கி, எல்லைகளை நான் அதற்கு குறித்து, கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி,
இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல. உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ? உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா? வைகரையை தன் இடமறிய வைத்ததுண்டா? இவ்வாறு அது வையக விளிம்பை தொட்டு இழுத்து பொல்லாதவரை அதனுள் இருந்து உதறித் தள்ளுமே. முத்திரையால் களிமண் உருப்பெறுவது போல் மண்ணகம் வண்ணமேற்றிய ஆடையாயிற்று. அப்போது கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும், அடிக்க ஓங்கிய கை முறிக்கப்படும். கடலின் ஊற்றுவரை நீ போனதுண்டோ? ஆழியின் அடியில் நீ உலவினதுண்டோ? சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ? இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ நீ? அவனியின் பரப்பை நீ ஆய்ந்தறிந்ததுண்டா? அறிவிப்பாய். அதிலுள்ள அனைத்தையும் அறிந்திருந்தால் ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ? இருள் இருக்கும் இருப்பிடம் எங்கேயோ? அதன் எல்லைக்கு அதனை அழைத்து போவாயோ? அதன் உறைவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ? ஆம், அறிவாய். அன்றே நீ பிறந்தவனன்றோ? ஆமாம், ஆண்டுகளும் உனக்கு அதிகமன்றோ? உறைபனி கிடங்கினுள் புகுந்ததுண்டோ? இடுக்கண் வேலைக்கு எனவும் கடும் போர் சண்டை நாளுக்கு எனவும் அவற்றை நான் சேர்த்து வைத்தேன். ஒளி தோன்றும் இடத்திற்கு பாதை எது? கீழே காற்று அவனி மேல் வீசுவது எப்படி? வெள்ளத்திற்கு கால்வாய் வெட்டியவர் யார்? இடி மின்னலுக்கு வழிவகுத்தவர் யார்? மனிதர் வாழா மண்ணிலும் மனிதர் குடியிரா பாலையிலும் மழை பெய்வித்து பால்வெளிக்கும் வறண்ட நிலத்திற்கும் நீர் பாய்ச்சி பசும்புல் முளைக்க செய்தவர் யார்? மழைக்கு தந்தை உண்டோ? பனித்துளிகளை பிறப்பிப்பவர் யார்? பனிக்கட்டி யாருடைய உதரத்தில் தோன்றுகிறது? வானின் மூடு பனியை ஈன்றெடுப்பவர் யார்? கல்லை போல் புனல் கட்டியாகிறது, ஆழ்கடலின் பரப்பு உறைந்து போகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருச்சபை விடியலை போல் உதிக்கின்றது. யோபு நூலை பற்றி திருத்தந்தை புனித பெரிய கிரகோரியார் எழுதிய விளக்க உரையிலிருந்து வாசகம். விடியல் அல்லது வைகறை என்பது இருளிலிருந்து ஒளிக்கு மாறுவதை குறிப்பதால் தேர்ந்து கொள்ளப்பட்டோரின் முழு திருச்சபையை விடியல் அல்லது வைகறை என்ற பெயர்களை கொண்டு புரிந்து கொள்வது சரியே. நம்பிக்கையின்மையின் இருளில் இருந்து விசுவாசத்தின் ஒளிக்கு கொண்டு வரப்பட்டுள்ள அது இருளுக்கு பிறகு பகலின் ஒளியில் பொங்கியலும் விடியலைப் போல விண்ணக பிரகாசத்தின் மாட்சிமைக்கு திறக்கப்பட்டுள்ளது. இனிமைமிகு பாடலின் வார்த்தைகள் இதை சரியாக கூறுகின்றன. யார் இவள்? வைகறை போல் தோற்றம் கொண்டவள். விண்ணக வாழ்வின் வெகுமதிகளை நாடும் தூய திருச்சபை வைகறை என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அது பாவத்தின் இருளை விட்டுவிட்டு தூய்மையின் ஒளியால் மிளிர்கின்றது. விடியலின் இயல்பை பற்றி சிந்தித்த பிறகு நாம் இன்னும் ஆழமான ஒன்றை ஆய்ந்தறிய வேண்டும். இரவு ஏற்கனவே கடந்துவிட்டது என்று விடியல் அறிவிக்கின்றது. ஆனால் அது பகலின் முழு ஒளியை காட்டுவதில்லை. அது இருளை அகற்றி ஒளியை வரவேற்கையில் அவ்விரண்டையும் கலந்த ஒரு நிலையையே காட்டுகிறது. உண்மையை பின்பற்றும் நாம் அனைவரும் இந்த வாழ்வில் விடியல் அல்லது வைகறை போலன்றி எவ்வாறு இருக்கின்றோம்? ஒளியை சார்ந்த காரியங்கள் சிலவற்றை நாம் செய்கிறோம். ஆனால் நாம் இருளின் சில பிடிப்புகளிலிருந்து இன்னும் விடுபடவில்லை. இறைவாக்கினர் ஆண்டவரிடம் கூறினார், உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. மேலும் மற்றொரு இடத்தில் நாம் படித்திருக்கிறோம், நாம் எல்லாருமே அடிக்கடி தவறுகிறோம். பவுல் இரவு முடிந்துவிட்டது என்று கூறிய பின் பகல் வந்துவிட்டது என்று கூறவில்லை, மாறாக பகல் நெருங்கி உள்ளது என்றே கூறினார். இவ்வாறு இரவு முடிந்த பின் பகல் வந்து விடவில்லை, ஆனால் பகல் நெருங்கி உள்ளது என்று கூறுகிறவர் சந்தேகமின்றி அவர் இன்னும் விடியலில்தான் இருக்கிறார் என்று காட்டுகிறார். இந்த விடியல் கதிரவனுக்கு முன்னும் இருளுக்கு பிறகும் வருகின்றதாக இருக்கிறது.
தேர்ந்து கொள்ளப்பட்டோரின் திருச்சபை எப்போதும் பாவத்தின் இருள் அதில் கலக்காமல் இருக்கிறதோ அப்போதுதான் அது முழு பகலாக இருக்கும். உள்ளார்ந்த ஒளியின் நிறைவான வெப்பத்தினால் அது எப்போது பிரகாசமாக்கப்படுகிறதோ அப்போதுதான் அது முழு பகலாக இருக்கும். இந்த விடியல் இன்னும் நீடிக்கிறது என்பதை வைகறை பொழுதை அதன் இடத்திற்கு நீர் அனுப்பினீர் என்ற வார்த்தைகள் தெளிவாக காட்டுகின்றன. தன் இடத்திற்கு அனுப்பப்படுவது என்பது நிச்சயமாக ஒரு நிலையிலிருந்து வெளியேறி இன்னொரு நிலைக்கு செல்ல அழைக்கப்படுவதை குறிக்கிறது. நித்தியத்திற்கும் கடவுளை காண்பதன் நிறைவான பிரகாசமே அன்றி வேறு எந்த இடம் விடியலுக்கென்று இருக்கிறது? அது அவ்விடத்தை அடைந்ததும் கடந்து போன இரவின் இருள் ஏதும் அதில் இருக்காது. தாவீது, என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன் என்று கூறியபோது விடியல் அதன் இடத்தை அடைய ஏங்கியது. பவுல் தான் இறந்து கிறிஸ்துவுடன் இருப்பதையே விரும்புகிறார் என்றும் நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே என்றும் கூறியபோது விடியல் தான் அறிந்து கொண்ட அந்த இடத்தை நோக்கி விரைந்து ஓடுகிறது. யோபு நூலை பற்றி திருத்தந்தை புனித பெரிய கிரகோரியார் எழுதிய விளக்க உரையிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதில் அளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவருக்கு நாம் புனிதத்தோடு பணிபுரிவோம், அவர் நம் பகைவரின் கையில் நின்று நம்மை விடுவிப்பார். ஆண்டவருக்கு நாம் புனிதத்தோடு பணிபுரிவோம், அவர் நம் பகைவரின் கைகளினின்று நம்மை விடுவிப்பார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையின் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவருக்கு நாம் புனிதத்தோடு பணிபுரிவோம், அவர் நம் பகைவரின் கையில் நின்று நம்மை விடுவிப்பார். ஆண்டவருக்கு நாம் புனிதத்தோடு பணிபுரிவோம், அவர் நம் பகைவரின் கைகளினின்று நம்மை விடுவிப்பார். மன்றாட்டுகள். கிறிஸ்துவோடு இந்நாளை தொடங்குவோம். அவர் நமக்கு அளித்த அனைத்திற்கும் நன்றி கூறி நமக்கு அவருடைய ஆசி அளிக்க வேண்டுவோம். ஆண்டவரே, இன்று எங்களுடைய வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். எங்களின் பொருட்டு தந்தையிடம் நீர் உம்மையே கையளித்தீர்.
எங்கள் காணிக்கையை உம்முடைய காணிக்கையோடு இணைத்தருளும். ஆண்டவரே, இன்று எங்களுடைய வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதியும். நீர் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவர். உம்மை போன்று நாங்களும் பிறரை ஏற்றுக்கொள்ள கற்றுத்தாரும். ஆண்டவரே, இன்று எங்களுடைய வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதியும். இந்நாளின் தொடக்கத்திலேயே உமது ஒளி எங்கள் உள்ளங்களில் ஒளிர்வதாக. அது உலகில் பிறர் அன்பாக மிளிர்வதாக. ஆண்டவரே, இன்று எங்களுடைய வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதியும். நோயாளிகளுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும். ஒவ்வொரு நாளும் அவர்கள் உம்மீது கொண்ட நம்பிக்கை வளர்வதாக. ஆண்டவரே, இன்று எங்களுடைய வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதியும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் உள்ளங்களினின்று பாவ இருளை போக்கவும், உண்மை ஒளியாகிய உம் மகன் கிறிஸ்துவிடம் எங்களை கொண்டு வந்து சேர்க்கவும் காலை, நண்பகல், மாலை வேளைகளில் உம்மை வேண்டுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.